ஆமாடா கலிஜரி முனியாண்டி உன் சொல்வாக்கு நாட்டில் தப்பாதுடா. என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சே என் கலிஜரி காளி முனி ஐயா. கொஞ்ச நேரம் இந்த சங்கம்பட்டி சாமிகளை கூட்டிக்கிட்டு கலிஜேரி எல்லைய விட்டு நீ வர்றது எந்த குதிரைடா? கொஞ்சம் த குதிரை ஆடாத சாமியும் என் கலிஜேரி உடமரத்தான கூப்பிட்டான் ஆட ஓடி வாடா. இறங்காத தெய்வமும் என் கலிஜேரி ஊத்தடியான கூப்பிட்டா இறங்க வாடா. ஆளுயர விச்சருவா கருப்பு அடா ஆளுயர விச்சருவா வாடா. அசையாதுடா கீனாட்டு என் கருப்பே வெள்ளி புடியருவா. உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓ இடமணிய சங்கம்பட்டிக்கு மேமாட்டு ஓடி வாடா. குட்டிக்கு தண்ணி வச்சா என் கருப்பு குமுறுமுடா ஓர்வா. வாடா. ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி வச்சா என் கருப்பே அருவா அலறி தன்னட நிற்கும்டா. மதுரை நல்ல மாநகர ஐயா உனக்கு மேல மட கம்மாயா பாண்டியே நீ மேல நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த எம்கேஆர் வந்தேனுங்க. சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த எம்கேஆர் வந்தாருங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு கட்டு போனாதுன்னா அம்மா உழப்பு எம்மா உங்க விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரும் இந்த பொழப்ப நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன்னு. சரி போதும் போதும் போதும்டா போதும்டா. எத்தனை பேர் சட்டி ஓடாம வந்தாங்களோ. சார் போய் ப்ரோ ஏன் தொண்டையே கடமாடு மாதிரி கேட்குதாடா சார்பு. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆர் கேப்டன் குமார் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய உண்மையான தொண்டன் சங்கம்பட்டி எங்கள் கேப்டன் குமார் சார்பாக அன்பாலயத்துக்காக 1001 இன்னும் ஒரு 500 ரூபா விடுவேன். தம்பி தம்பி பேசா இருக்கு போ. சாரு போய்ங்க போ நல்லா இருப்ப. சார் போயிடா. சரி சரி சார் போய் என்ன பண்ண காத்திருக்கானோ. இடியப்பம் கப்பலி வசம் மயத்தை புடுங்குச்சுட்டேன். அதெல்லாம் சொல்லாதீரா. அவங்க வேலையை பாருங்கப்பா. எவனோ சொல்லி விட்டு போயிட்டு என்னைய போட்டு பாடாப்படுத்துறாங்கடா. கப்பலிங்க ஓசு அதை நான் சொன்னது. இடியப்பம் மசுரு. ஹலோ ஹலோ எக்கோ வை தங்கா கூப்பிட்டா சாமி வருமா? குட்டூரமா வருமா? கருப்பே வருவானா? அல்லோ அல்லோ மலையே மலையே கொஞ்ச நேரம் நீ உறங்கி இந்த மக்களை காப்பாத்த என் 18ஆம் படியான வர சொல்லி வாடா. மலை சுருட்டு முடா எங்க கருப்பே கோயில் மாடு டேய் வலது கொம்ப சாக்கி முடா இடுப்ப முறுக்கு முடா இந்த சங்கம்பட்டி கோயில் மாடு இடது கொம்ப சாக்கி முடா
தொட்ட எதிரிக்கு இங்க குத்து விழுகுது. இது ரோஜாக்கார சாமி மாடுடா. அன்னை தந்தை தான் வணங்கியே அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கியே சங்கப்பட்டி ஆதி கிழவங்கள் அண்ணா வணங்கி எங்க கிழவங்க ஆண்ட சாமி சங்கம் பட்டிட வீரம் குறையாம இருக்கையா இல்லையா? அன்னை தந்தை தான் வணங்கி சங்கப்பட்டில ஆதிக்கிழவங்களை நான் வணங்கி வாடா கருப்பு எங்கடா இருக்க? என் கோல் எனக்கே கெட்டலடா கருப்பா. குடிக்க ஊரல் இல்லே சங்கப்பட்டி கிழவன் காலத்துல கையெடுத்து கும்பிட நமக்கு சாமி இல்லே. என்ன நினைக்குது இந்த சங்கம்பட்டி கிழவன் ஆண்ட சாமி? என்ன நினைக்கிறாங்க? ஏன் இந்த தாமதம் ஒண்ணு இந்த கிகாட்டு கோடா அங்கேக்கு தெரியலப்பு. ஓடி வாடா டாய். சொத்த கேட்கல சங்கம்பட்டி கிழவே அன்னைக்கு காலத்துல சொத்த கேட்கல இந்த மக்களுக்கு சுகத்தை கேட்டானா எங்க கிழவே? ஓடி வாடா இனாத மாட கொண்டு வந்து இந்த சங்கம்பட்டி கட்டி துறையில கட்டுனா ஈனனு முன்னு கிழவே வரம் கேட்டாரா? தலை புள்ள பொம்பளை புள்ள பிறக்கிற முன்னு எங்க கிழவே வேண்டி பிள்ளைகளை குட்டி தாயி வாடாய். தங்கச்சி வந்துட்டாடா அண்ணனை காணா முன்னு தங்கச்சி மறுகிறாடா. என் கருப்பனையும் காளி முனியனையே என் பாண்டி முனி ஒத்த காலு நொண்டி பய எங்கடா இருக்கேன்னு கடிஜரி கிழவா நீ உடமரத்துல அசந்து படுத்துட்டியாடா? கருப்பு டாய். கருப்பா எங்கடா இருக்க? உன் அருவா தூணி ஏறிடுச்சானா? ஓடி வாடா. படு தூங்கிட்டியா? வாடா கருப்பு அலறி வாடா. ஆளுயர வீச்சருமா என்னைக்கு அசையாதுப்பு என் கருப்பே புடியருவா. இன்னைக்கு நாட்டுல அலசுதுடா உன் வீச்சருவா. ஆளு இரவி செருவா ஓடி வாடா. ஆசையாகடா உன் புடியருவா. ஆளுயர வீச்சருவா மலையாள நாடு. மலையாள நாட்டுல பேரு சொல்ல பிள்ளை இல்லடா. உன்னைய தூக்கி வளர்த்த மலையாள நாடு உன்னைய வச்சு வளர்க்க முடியல. ஏன் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பை பெட்டி கொண்டு வராரு. ஆளு இரவி செருவா ஓடி வாடா. கருப்பு வாடா. ரெட்ட சாட்ட ரெட்ட நல்ல சாட்டையடா. என் கருப்பே ரோஜாக்காரன்டா. என் கருப்பே வந்தானா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னைய எதுக்கிற எதிரிக்கு வளர்த்து மாடு சாயுமுடா. ஓடி வாடா.
கூட இடுகாடு போயிட்டியாடா அருவா மலங்கிருச்சா நீ ஆடுன கச்ச பேக்கற யாந்து நிறுச்சா குட்டிக்கு தண்ணி ஓட்டா ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி ஓட்டா அலசமுடா கருப்பேன் அருவா குட்டிக்கு தண்ணி வச்சா குட்டிக்கு தண்ணி வச்சா குமுறுமடம் ஓடுவா டாய் கருப்பு வாடா எங்கடா இருக்க உன் புள்ள கூப்பிட்டு வந்தியாடா வாடா வாடா மேலமட கம்மாயா ஏ பாண்டி மேலமட கம்மாயா என் பாண்டி முன்னிக்கு விளையாட்டு மைதானா பாண்டி முனியையா வேளமட கம்மாயடா உனக்கு விளையாட்டு மைதானமாடா பாண்டி முனியையா வாடா மேலமட கம்மாயாடா ஏ பாண்டி ரோசா மங்கிருச்சா பாண்டிக்கு எந்த சாமி உடம்புக்குள்ள வந்தாலும் வாடா இடையில விட்டு விலகுமுடா என் பாண்டி முனி பின்தொடர்ந்தா அவன் ஆயுசுக்கு விட மாட்டான்டா பாண்டி முனியையா சுருட்டு வாட அடிக்கிறடா எங்கடா இருக்க ஓடி வாடா ஐயா ஏ பாண்டி முனியே வாடா சுருட்டு வாட அடிக்கிறாடா ஏ பாண்டி முனி நீ குதிச்சு விளையாடு ரெட்டா குதிரப்பு குதிச்சு விளையாடு ரெட்டா குதிரப்பு அந்த கருப்பாயுரணிய விட்டு வந்து நேரம் ஆச்சுடா பாண்டியை சுருட்டு வாட அடிக்கிறடா ஐயா பாண்டி முனி உன் புள்ள கூப்பிட்டு வந்தேடா வாடா ஓடி வா கள்ளிச்சேரி கம்மாயாட்டா 600 வருஷம் நாட்டுல 600 வருஷமா ஓ உடம்பு படுக்க கலட்டு போய் அசந்தியா கள்ளிச்சேரி கம்மாயாடா உடமரத்துல அந்த அலறுதடா என் கள்ளிச்சேரி காளி முனி ஐயாடா கள்ளிச்சேரி கம்மாயடா உனக்கு 600 வருஷம் தான் உடம்பரம் படுக்க ஒத்த காலு சப்பானியா அவனுக்கு ஒரு காலு நொண்டி பயலாம் இந்த பொன்னமராதி ஏரியாவுல என் 2 பயல ரொம்ப நாளா காணாம போய் ஒத்தக்காலி சப்பானியா ஏ சப்பானியா ஒரு தரண்டிருச்சு உள்ள எங்க பாட்டங்க ஆண்ட சாமி ஊரா இந்த சங்கம்பட்டி மண்ணுல ஒத்துமையா சேர்ந்துருச்சு ஊரு திரண்டிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு திரண்டிருச்சு மாமா நாடு திரண்டிருச்சு மாமா இந்த நாடு திரண்டிருச்சு இந்த நாடு திரண்டிருச்சு மாமா எங்க சாமிகள் எல்லாம் ஒத்துமையா நிக்குதுடா சங்கம்பட்டி சாமி ஊரா வீரம் குறையல இந்த மக்களை இந்த சாமி ஊரா காமாடு தலமாடு காக்குது அருபு கூட வாடா காளிமுனி ஐயா கூட வாடா கடைசி வரைக்கும் வாடா
இடையாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் SP ராமன் அவர்கள் அம்பளிப்பாக ரூபாய் 301. அதுக்கு மருதமணி அண்ணனுக்கு 201, எனக்கு 301 அம்பளிப்பு அளித்த அன்பு உறவுகளுக்கு நன்றி. சார் போய் பாய் எக்கோ குறை அண்ணே வா. அது ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு பேசாம. கணேசன் ஆசாரி அன்பாலயத்துக்காக எங்கள் அண்ணே கணேசன் ஆசாரி எங்கள் அண்ணே சார்பாக 501. நன்றி அண்ணே. அம்மேரியா விருதுநகர் மாவட்டம் டு சிவகாசி பைபாஸ் வீர செல்லையாபுரம் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆதித்யா கிராக்கர்ஸ், அதாவது பட்டாசு ஆலை, ஆதித்யா பட்டாசு கடை அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. மரவா மதுரை திருப்பதி ஆர் பாறைக்களம். நன்றி. இவ்வளவு நீங்கள் தான் வெடி வச்சிருக்கீங்களா? அவ்வளோ ஒரு வெடி கடை வச்சுட்டு 500 தர்றீ என்ன? 2 புசுவானை வாங்கிட்டு வானே, கவுட்டில் வச்சு விட்றேன். ஹலோ என்ன நாடகம் தெரியாமல் ஒருத்தர் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் விழா கமிட்டி கேளுங்கப்பா. இந்த நாடகம் பிள்ளையார் சுத்தி நாடகம். ஹலோ ஸ்ரீ விநாயகா பேங்கர்ஸ் செந்துரை நகை அடகு கடை பி செல்லதுரை கே அம்மாவட்டி அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. வரநாள் ஊரா 500 தரையில் 1000 தாண்டலையே. வாடா தம்பி, இவன் பாக்கெட்லேயே வச்சுக்கடா. கட்டிங் போடுறது காலையில் வந்து என்னையே தேடுவேன் அவன். பேரன்பு கொண்ட சார்பு பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான்னு பாச தமிழ் உறவுகளே, வீரமும் குணமும் வாராமல் இந்த உலகம் காத்த ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம், எங்கள் பாட்டைங்க உள்ள காலத்திலிருந்து அதே குணமும் அதே வீரமும் அதே பாசத்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்கள் ஆம்பளை ஆளுகள் அத்தனை பேருமே என்னைய பொறுத்தளவு கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன். பெண்களை பூரா அதுக்காக அவங்கள சொன்னாங்களே எங்களை சொல்லணும்னு நினைக்கூடாதா? நீங்கள் எல்லாருமே என்னைய பொறுத்தளவு அன்னை தெரசாதேன். தாய்மாரில் பூரா ஆம்பளை எவ்வளோ கைதட்டின பொம்பளையால் தட்ட மாட்டிய? எப்படி தட்டுவ? மதுரை நகைக்கடை பூரா அதிபர் மக தட்ட மாட்டேன். பாப்பா மனு கொடு. கடமலை அம்மாவட்டி கடமலை பாய்ஸ் சார்பாக கொடூரமா எம்கேஆருக்காக அம்மாவட்டி கொடூர பாய்ஸ் சார்பாக 501. இந்த ஊருகாமட்ட சீட்டை எங்கே எடுத்த? முன்னாடி இருக்க என் தம்பியை பூரா அமைதியாக இருங்கப்பா. நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சைடில் பேசிக்கிட்டு இருக்கிய. வள்ளிதரமா நாடகம். சாமி துடியாக இருந்தால் சாமியை கூப்பிட்ற கோடாங்கி கூப்பிட்டா வரத்தையும் செய்யும். அதில் ஒருத்தர் சொல்கிறார், எதுக்கு அந்த பொம்பளை வந்து இங்கே அடிச்சு இங்கே ஆடெல்லாம் கொண்டு போய் கேரளா தெருவில் விடு. சாமி எங்கே துடியா இருக்கா, எங்கே மக்களை துடியா காக்குதா அங்கே தான் சாமி வர்ற. எல்லா ஊர்லேயும் சாமி வந்துடாது. சங்கமட்டி மக்கள்லாம் அவ்வளோ செழிப்பாக சந்தோஷமாக இருக்கிய அப்படின்றது காரணம் உங்கள் சாமி தான். சாமி இல்லாமல் நீங்கள் இல்லை. இந்த சேம்பிளுக்கே ஒரு வயிறாரே மெயின் பிக்சர் இனிமே தானடா இருக்கு. அப்போ அவரே நம்ம காசு வெட்டி போட்டுருவாரா? உண்மையிலே நீங்கள் அத்தனை பேருமே தெய்வத்தை நம்புறீங்கல்ல? அப்படி சொல்லு சிங்கா. தமிழக வெற்றி கழகம் சார்பாக சங்கப்பட்டி இளைஞர் சார்பாக ரூபாய் 501. நன்றி நன்றி. அன்பாலயத்துக்காக எங்க அண்ணன் கேப்டன் ஐயா விசுவாசி தான். எங்க அண்ணன் கேப்டன் குமார் 1001 கொடுத்துச்சு. அதை எத்தனை தடவை சொல்லுவீங்க? வாவேன் என்னை பேசவே விட மாட்டேன் நானும். விடு அப்ப இன்னும் ஒரு 1000 ரூபா தரா 10 தடவை சொல்றேன். இப்ப மட்டும் வேறுக்குமே உனக்கு. உண்மையிலே இந்த நாடகம் என்ன நாடகம்னா கதம்ப நாடகம். கதம்ப நாடகத்தில் என்ன வேணாலும் நடக்கும். திடீர்னு கரண்டியை கொண்டு வருவேன், உள்ள ஒரு சின பரிச்சாலி கிடைக்கும், மருதமணி நல்லாம்பு
எல்லாமே இருக்குது. 2 பொம்பளை ஆளுகதான். அதுகளை உள்ள போய் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் பூளை தள்ளியிருந்தா பேய் நாட்ட உட்காந்துருக்கு. ஏலே நொப்பம், அடே என் தம்பியெல்லாம் படித்து நல்லா இருங்கடா. பூரா மயிறு மாதிரி இருக்காங்க. சங்கம்பட்டி மணிமுத்து சார்பாக ரூபாய் 501. என் தம்பியெல்லாம் ஏந்துட்டேன்னா நாளைக்கு நீங்கள் கீழே விழுந்தாலும் இந்த அண்ணன் தாண்டா தூக்கணும். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இந்த அண்ணன் கோமாளி தாப்பா. மணிமுத்து 2 கொண்டாட்டிக்கார். சரி, இன்னைக்கு ஒன்று சேர்த்து விட்றேன், 3 வச்சுக்க. 3 வச்சு தெருவில் வச்சு அடிச்சுக்கித்திரி. இது ஒரு பெருமை மயிராக்க. ஸோ மணிமுத்து நம்ம சங்கம்பட்டியில் 10 ஏழை குடும்பத்துக்கு உதவி செஞ்சாருன்னா அவர் காலில் விழுவேன். அண்ணே மணிமுத்துக்கு 2 பொண்டாட்டினே, இவனுக்கு கிடைக்கல, அவன் அணத்துறேன். ஒத்த பொண்டாட்டியை வச்சு வாழ முடியல. ராத்திரி ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் வெதரை கலைச்சிக்கிட்டு எத்துறா. இதில் 2 பொண்டாட்டி. ஐயா விழா கமிட்டி, இந்த இவங்க 4 பேர்த்த கொண்டு போய் 8ஆம் நம்பர் ரூமில் ஓடு. இவங்க நாடகத்தை கெடுத்து போடுறாங்க என் தம்பியை. அடே அமைதியாக இருங்கடா, உங்களை கும்பிட்றான்டா. ஐ லவ் யூ. என்னைய பார்த்தா லேடிஸ் மாதிரியே தெரியும்ல. ஐ லவ் யூனா அண்ணத்துறேன், சட்டியை கலட்டுறான்டா. அப்போ அங்கிட்டு போய் உட்காருங்க. அப்போ ஆமாம், இது வேறு அடுத்த சாமி வந்துச்சுன்னா உங்கள் சட்டியை கூட உருகிட்டு இருக்கும். சினிமாவில் வர்றியா? யாரா கேட்குறா? என்னையவா? நான் சினிமா நடித்து பொழந்தேன். உண்மையிலே சினிமா என்பது அவங்க திறமைக்கு பெரிய பெரிய ஜாம்பவான் வாழக்கூடிய இடம். அதுவும் கஷ்டம்தான். அதே மாதிரி நாடக கலையும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி மேய்க்கிறதுனா, அன்றைய காலத்தில் செல்ஃபோன் இல்லை, நடிகர்கள் எது பேசினாலும் கவனமாக கேட்பார். மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்த்த கலை எந்த கலை என்றால் நாடக கலை தான் அன்றைய காலத்தில். இன்னைக்கு என் தம்பிகள்கிட்ட நான் நாடகம் நடத்துறது என்னைய மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்கிறதுக்கு சமம். இந்த பாருங்க, ஒருத்தன் இடியப்பம்ட்டேன், ஒருத்தன் பருத்தி பால்ட்டேன். கப்ளிங்கி ஓசு. ஐயா அந்த இடியப்பம்னு சொன்னால அவன் இருந்த அவன் ஃபோன் நம்பரை கொடுங்கய்யா. ஐயா உங்கள் கோமியத்தை கூட குடிக்கிறேன்டா. டே இடியப்பம்னு ஒருத்தன் சொன்னேன். என் தம்பி மேலூரில் பார்த்தா புரட்டாவுக்கு அடிச்சு கிடப்பேன் பாண்டா. அவன் கிளம்பிட்டான். வணக்கண்டா புள்ள கொடூரம்மா. மைக்கிட்ட நின்றா மைக்கு பயலுகடா. அப்பன்னும் இப்பன்னா அப்பத்தாவுக்கு கவட்டில் பண்ணும் அவன். ஆனால் அந்த கூமாவட்டி தம்பியத்தான் நான் கோயில் கட்டி கும்பிடுவேன். அவனுக்கு எங்கனையோ பேழ்ற இடத்துல மச்சம் இருக்குடா. அவன் தாண்டா சிங்கக்குட்டி. அவன் திறமைக்கு பரிசு. ஒரே ஒரு இழுதான் எழுத்தேன். ஏங்க இங்கே பாருங்க சொன்ன சீத்தமில்ல போய் அழகு வட்ட உள்ளே கட்டி பிடிச்சி விளையாடுறேன். நான் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். எனக்கு வர்றது பூரா கண்ணில் முள்ளடிச்ச ஒம்பளைங்க. பக்கத்தில் மோந்து பார்த்தா கத்தால வாடை. இது பூரா நான் என்ன செய்வேன்? என் விதி. நீக்குறோம். அவனுக்கு ஒரு படம் ஏற்றி விடுங்கடா. என்னையும் நடிக்க விட மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மேடைக்கு முன்னாடி செவரை கட்டி நான் உள்ளன்றாத்தையும் நடிக்க முடியும். டொங்காஸ் பள்ளிக்கூடத்தில் போய் சாருக்கிட்ட சொல்லு. வேறு நம்மளா என்னடா பத்திரமா இருக்கு. என்னார் அன்பு அறக்கட்டளை நகரப்பட்டி சார்பாக 501. வாப்பு என் தங்க வாடா, என் தம்பி வாடா. இருப்பா டே 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 வாடா. வெத்தலை ஓடக்கூடாதுப்பா. வா டீ குடிச்சா போடக்கூடாது. வெத்தலை ஓட்டா பல்லு மஞ்சளாக தெரியும். எந்த பிள்ளையும் கிஸ் அடிக்காது. செரு புட்டை. ஆமாம் அப்படியே பாரு. செங்க கால வச்சல திண்ட மாதிரி இருக்கு. நீ அழகண்டா என் தங்க. இன்னும் 100 ரூபா விடு. சரி. நட்பு ராஜ்யம் பிரகாஷ் சேவல் கட்டு அணி ஈச்சம்பட்டி சார்பாக 501. சேவலை தொடர்ந்து கட்டு. ஓகே இங்கே வாவே. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? போங்க போங்க. ஒரு 12 வருஷம் ஆகும். போங்க. எவனுக்கும் பொண்ணு கிடைக்கலடா. பூரா சுண்ணாம்பா தலையிடுறான். பொண்ணு ஏன் கிடைக்கல? சுண்ணாம்பு தடவுறதுனால. இவனை யாரா தூக்கத்தில் எழுப்பி விட்டது? அது இல்லடா.
தமிழ்நாட்டில் ஐயா கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருந்தால் என் தம்பிகளா நல்லா இருப்பேடா, இல்லைன்னா மைண்டு மாறிடுறேன், நான் பாட்டு முடிச்சுட்டு போயிடுவேன். இப்போ பேஞ்ச மழை கொஞ்சம் கனமாக விழுந்துருந்துச்சுன்னா எனக்கு காசை வாங்கிட்டு போயிருப்பேன். சரி மங்கு மங்குன்னு தவறு பண்ணுறதுக்கு விதி அப்படி பேஞ்சிருந்தா இவங்கன்னு உட்காந்துருக்க மாட்டேன். ஐயா பொண்ணு ஏன் கிடைக்கல யாருக்காவது தெரியுதா? பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதே தமிழ்நாட்டில் தீட்டா நினைப்பாங்களாம் பெரிய ஆளுகள்லாம். பொம்பளை புள்ள வந்துட்டா போதும் அப்படின்னு அரளி விதையை வச்சு கொண்டாங்களா அந்த காலத்தில். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உலகத்தில் பெண்ணு இல்லை என்றால் ஆண்கள் நம்மெல்லாம் இல்லை என்பதை தெரிவித்துக்கொள். பெத்த தாய் இல்லைன்னா நம்ம இல்லையா? அப்போ பொம்பளையாலும் உங்களை சொல்கிறேன், அத்தான் உங்களை சொல்கிறேன், இந்த ஆடு மாடு வச்சுருக்கவெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. தீபாவளி செலவுக்கு அப்படியே பைக்கில் தூக்குறாங்க, ஏசி காரில் தூக்கிட்டு போகிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. மனுஷன் நம்புறதை விட வாயிலா ஜீவனை வளர்த்த என்றால் அது உன்னை காப்பாற்றும். அதுதான் உண்மை. சூப்பர்ன்றானா அவன் சூம்பவர்ன்றானா? கட்டின மனைவி யார் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, யாராவது எதிரின்றேன் ஒருத்தன் கிடையாது. வப்பாட்டியா அட தூமியை குடிக்குமேனே, ஏன்னா கட்டின கொண்டாட்டி எப்படா வப்பாட்டியாக? இந்த தாய்மார்கள் மாறி முடியாது. உண்மையிலே ஆத்தா உங்களை நான் கோயிலுக்கு கட்டி கும்பிடணும். நம்ம ஊர் பக்கம் லோனுகள்லாம் வாங்குறீங்களா? இந்த சங்கமட்டியில் இந்த மகளிர் குழு தலைவி இருந்தால் கொஞ்சம் வாங்க மேடம், இருக்கீங்களா? அவங்க மட்டும் எப்பயுமே பூரிப்பாக இருப்பாங்க. ஏன்னா 50 பேருக்கு காசு அதுட்டு தான் இருக்கான். உண்மையிலே லோனு என்பது நம்ம லேசாக நினைக்கிறோம். இந்த உலகத்தில் 2 மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம கடைசி வரைக்கும் நரக வாழ்க்கை தான். ஒன்று உடம்புல நோய், 2வது கடை. இது 2 மட்டும் ஒன்றை இல்லைன்னா நீதாய புனிதமான மனிதன். அதான் எங்கள் அண்ணன். இவங்க தண்ணியை போட்டாங்க. அதே மாதிரி என் தம்பிகளுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் மத்தியில் இந்த கோமாளி நிற்கிற உங்கள் அண்ணன் எம்கேஆரும் பெருங்கொண்ட குடியாரம் தாண்டா என் தம்பிகளை சொல்கிறேன். தம்பி நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுப்பா. அண்ணன் பட்டு திருந்தனவன் தாண்டா எம்கேஆர். இன்னைக்கு உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன்னா நான் திருந்திட்டேன்டா தம்பி, எல்லாம் நல்லா இருப்பியாப்போ. அப்போ என் தம்பியை ஊரா இந்த தீய வழக்கத்தை விட்டுட்டு நல்லா இருக்கணும் ஐயா கும்புற ஐயா கேட்க மாட்டாங்க. ஹலோ, சங்கம்பட்டி ஊர் அம்பலம் சார்பாக பொன்னாடை போற்றி கவலைப்படுகிறதா எம்கேஆர் அண்ணா அவர்களுக்கு. காசு உள்ள இருக்கா அம்பலார் ஐயா? சங்கம்பட்டி கோவண்ணா பழனியாண்டி அம்பலம் அதிமுக ஒன்றிய அவைத்தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் எங்கள் ஐயா சார்பாக 1001 கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா அம்பல ஐயா, ரொம்ப நன்றி. உண்மையிலே எத்தனையோ அம்பலார் ஊருக்கு போயிருக்கேன், ஒவ்வொருத்தரும் ஒரு அன்பு குணம் இருக்கும். இந்த ஐயா எப்பயுமே நல்லா இருக்கணும் ஐயா. ஹலோ, சங்கமட்டி சித்திவினை இளைஞர் சார்பாக எம்கேஆர் அண்ணர்களுக்கு பொன்னாடை போற்றி கவலைப்படுகின்றது. முன்னாடி ஒத்து கருவாடு வைக்கிறதா? அரே சார் போய்ப்பா. சங்கம்பட்டி சித்து விநாயகர் இளைஞர் அணி தானே? வாழ்த்துக்கள் தம்பி, சூப்பர்யா. அருமையான எத்தனையோ ஜாமியை போட்டு படம் அடிக்கலாம். உலகத்திலே முன்னோடி முதல் கடவுள் யாருன்னா விநாயகர் தான். சரி, விநாயகருக்காக இளைஞரணி அமைத்து இந்த சங்கம்பட்டி இளைஞர்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நீங்களாம் சாமி அருளோடு நல்லா இருக்கணும். அருமை அருமை. இந்தாப்பு மடிச்சு ரூம் பாயிட்ட கொடு. விஜயகாந்த் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 601. விஜயகாந்த் ஐயா நீதானா? இல்லை, நம்ம கேப்டன் குமாருக்கு ஒரு ஆளை போடுறா. விடியறதுக்குள்ள வயக்காட்டை எழுதி வாங்கிடலாமடா. உண்மையிலேயே 2வது ஒரு சின்ன கேப்டனா ஒன்னே பார்க்குறேன் சிங்கம். வாழ்த்துக்கள். அப்படி சொன்னா தாண்டா அடுத்து ஒரு 1000 வரேன். ஆடல் பாடலா. கங்காணிப்பட்டி பால்ராஜ் குடும்பத்தார் நடத்தும் புதுக்கோட்டை மாவட்டம் இதுவரை கண்டிராத மிக பிரமாண்டமான ஆடல்பால் நிகழ்ச்சி நடைபெறும். எனது எழுவன்குறைப்பட்டி
நாளை நடைபெற உள்ள ரசிகர் பெருமக்கள் அத்தனை பேரும் கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வாழ்த்துக்கள் புறோ. ஆடல் பாடல். நன்றி நன்றி. ஒரு பாட்டு பாடிக்கிறோம். எக்கோ வைப்பா சார் பாரு. ஹலோ ஹலோ. தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் உலகத்துக்கு பயங்காட்டுன ஒரு தமிழை யாரு? உலகத்துக்கு பயங்காட்டின ஒரு தமிழை யாரு? அவர் யாரு என்ன சொல்லுதங்கம்? அவர் யாரு என்ன சொல்லுதங்கம்? பேரு என்ன சொல்லுதங்கம்? ஞானத்தங்கம். பேரு என்ன சொல்லுதங்கம்? ஞானத்தங்கம். தமிழ்நாடு கண்டெடுத்த ஏபிஜே அப்துல் கலாம் என்று சங்கப்பட்டி மேடையில கொஞ்ச நேரம் பாடுதங்கம். தென்பாண்டி ராமநாடு தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேய்க்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குய்த்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்கெல்லாம் எதன் பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. எதன் பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். மீது அங்கே வானத்தில கனையே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. மீது அந்த வானத்தில கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்கார் பேய்க்கரும்பா அவர் யாரு? உலக நாட்டுக்கு பயங்காட்டின ஒரே ஒரு தமிழை யாரு? அவர்தான் ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை. இந்த தமிழகம் உள்ளவரை உங்களை மறக்க மாட்டோம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழ் வாழ்க வாழ்க. அப்துல் கலாமுக்கே இந்த நிலைமை பார்த்தியா? அப்துல் கலாம் இந்தியாவுக்கு பேர் எடுத்து கொடுத்தாரா இல்லையா எனக்கு தெரியாது. அப்துல் கலாம் ஐயா ஒரு தமிழன் என்பது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கெல்லாம் பெருமை ஐயா. அவர் முன்னாடியே செத்துட்டார். அவருக்கு நல்ல நேரம். அப்துல் கலாமை செத்துட்டார். அவர் இருந்திருந்தாருன்னா இப்போ இந்த இளைஞரை பூரா எழுதி வச்சுட்டு அவர் செத்துருப்பார். அவர் பேசியிருப்பார். இந்த ஊட அப்படி வயிறு அழுத்துட்டு போயிருப்பேன், அவன் இடியப்பம் இருப்பேன். அவர் குருண மரத்தை தின்ட்டு படுத்திருப்பார். அப்படி ஒரு மனுஷன் இனிமேல் பிறக்க முடியுமா? நான் ஆதங்கத்தில் தான் பேசுகிறேன் தம்பி. எந்த ஒரு ஆசையும் இல்லாத ஒரு மனிதன். சொத்துக்களை சேர்க்க வேணாம் ஆசை கிடையாது. கல்யாணம் பண்ணுற ஆசை இல்லை. எதுவுமே கிடையாது. நாட்டினுடைய பற்றை தவிர தன்னுடைய பற்று எதுவுமே யோசிக்காத ஒரு மாமனிதர் யார் என்றால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. உண்மை அதே.
இப்போ ஆளுமா டோலுமா பாடி இருந்தால் எல்லாரும் கை தட்டியிருப்பேன். அப்படி சொல்லு. எங்கள் அண்ணன் மூத்தாலே நீ எப்படி இருக்க? ஐயா வாலிம் வைங்கயா. ஹலோ, பேசுறது குறைன்றதுப்பா. அப்துல் கலாம் ஐயா எல்லாரும் கேட்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், ஏன் கல்யாணம் பண்ண மாட்டீங்க? அதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னார். இந்த தம்பி யாரு மயம்பா, அருமையாக ரெட் லைட்டை கவட்டில் அடிக்கிறான், நல்லா வருவேன். பிட்டுப்படமாக பாருப்பா தம்பி, புழு புழுன்னு இருக்கு வெண்ணமேனே. நான் எவ்வளோ கருத்தாக அப்துல் கலாம் சொல்லிக்கிறேன், கவட்டில் அடிக்கிறேன் ப்ரோ, ரெட் லைட் அடிக்கிறான், என்னை டொங்காசு கூப்பிட்றான் அவன். கருத்துக்களை சொன்னால் கேட்பதற்கு பெரியவங்க கூட அவங்களுக்கு தெரியும், விட்டுருவாங்க. என் மாணவ செல்வங்களே, என் தம்பிகளை சொல்கிறேன், தம்பி சும்மா லைட் அடித்தான் பள்ளிக்கூடத்துக்கு போய் டீச்சரெல்லாம் ஜைட் அடிக்க போகிறாங்கடா. அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, 3வது பீரியடு ஏன் ஆளுன்றேன், 12 படிக்கிறேன். டீச்சர் யார்? பெத்த தாயுதுக்கப்புறம் தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன் யாருன்னா ஆசிரியர் பிறந்தகை தான், அவங்க தான். வாத்தியார்கிட்ட போய் இப்போ சில பேர் கொஸ்டின் கேட்குறாங்க, கப்ளிங் ஓஜுனா என்ன சார்? அவர் படக்குன்னு லீவு போட்டு கொடைக்கானல் போய் படுத்துட்டார். அங்கே போய் என்னென்ன பண்ணாரு? ஓசு கப்ளிங் கிடைக்குதான்னு. இல்லை தம்பி, இந்த தம்பியை கூட நல்லா கவனிச்சு பாருங்க. பெத்ததாய் தாப்புன்னு கொண்டு சொல்கிறேன் ஆத்தா ஐயாக்கெல்லாம் உங்களை சொல்கிறேன், எந்த பிள்ளையும் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிள்ளைகளை நல்லா நீங்கள் இப்படி அடுப்பை பற்ற வைக்க சொல்கிறேன். பிள்ளைகளை நீங்கள் கண்காணித்து கண்டித்து வளர்க்கலைன்னா உங்கள் பிள்ளை உங்களுக்கு கிடையாது. உலகம் மாறிக்கிருச்சு, பார்த்து பொழைச்சிக்கங்க எல்லாருமே. நான் இந்த கருத்து சொல்கிறேன், அதுக்காக என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாதுன்னு நினச்சி வேதனையில் பேசுகிறேன் நான், உண்மையிலேயே. அதே மாதிரி தம்பிகளுக்கு பூரா பாப்பா மதுரையா, மதுரை சேர்ந்த சென்னை அம்பாள் மிஸ் ஓனர் சார்பாக, ராமையா கோனார் சார்பாக ரூபாய் 501. இந்த தம்பி நல்ல ராசியான ஆளா இருக்கேன். ஹலோ ஹலோ, இன்னொரு பாட்டு பாடுவான். சிவகங்கை மாவட்டம் சேர்மன், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் பொன் மணிபாஸ்கரன், பொன்னடப்பட்டி திருப்பத்தூர் சட்டமன்ற அவர் சார்பாக, அரசன் எலக்ட்ரிக்கல் பாலக்குடி சார்பாக ரூபாய் 501. நன்றி. குடிகாரர்களுக்காக ஒரு பாடல் எழுதினார் ஒரு கவிஞர், அந்த பாடலை சங்கம்பட்டி மேடையிலே பாடுறேன். ஏதோ என்னுடைய அண்ணன் தம்பியை ஒரு 4 பேர் திறந்தனாலும் நான் அந்த மேடைக்கு வந்தது ஒரு புண்ணியமாக நினைக்கிறேன். நன்றி. அப்போ கொஞ்சம் எக்கோ வச்சு சார் போய்ங்க. இப்போ ஹலோ ஹலோ. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அதை மேய்க்க 4 பேரை சம்பளத்துக்கு வச்சிருந்தேன், 10 ஏக்கர் நஞ்ச வச்சிருந்தேன், பக்கத்து பைபாஸில் 20 ஏக்கரை வாங்கி போட்டு வெள்ளக்கல்ல ஊண்டி பெயிண்டிங் அடித்து ஒரு வயசான 85 வயசு கிழவனை செக்யூரிட்டியாக வச்சிருந்தேன். ஒருவேளை ரியல் எஸ்டேட்டு கை கொடுக்கலைன்னா மாதம் நகை கிருன்னு ஏற்றுறாங்கன்ட்டு ஒரு 150 ரூபாய் நகையை எடுத்து வச்சிருந்தேன். 1 பைசா 2 பைசா வட்டிக்கு விட்டா பட்டக்குன்னு பணக்காரன் ஆக முடியாதுன்னு 100க்கு 10 ரூபாயின்னு வட்டிக்கு விட்டு பொன்னமராதி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு ஆஃபீஸை போட்டு கம்ப்யூட்டருக்கு ஒரு லேடிஸும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு இலவட்ட பயலையும் போட்டு வச்சுருந்தேன். பார்ச்சுனர் காரு 1 வச்சுருந்தேன். வண்டி பெருசாக இருந்தனால நம்ம குட்டையாக இருக்கமுன்னு ஏற முடியாதுன்னு இனோவா கிறிஸ்டா 1 வச்சுருந்தேன். அதுலேயும் ஜம்ப் பண்ண முடியலன்ட்டு ஸ்விஃப்ட் டிசைரு 1 வச்சுருந்தேன். இம்புட்டு சொத்து பத்து ஆயிடுச்சு, எவனும் பிளான் போட்டு உள்ளூருக்காரன் செய்வனை வச்சு நம்மளை போட்டு தள்ளிடுவாங்கன்று ஒரு 10 பேரை அடியாள வச்சுருந்தேன். வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி செவ்வாய்க்கிழமை மாரியாத்தாவுக்கு வரதான், வெள்ளிக்கிழமை 18ஆம் படியானுக்கு போகிறோம்னு கப்புளிங்கணும். அதனால் ஒன்றுமே செய்ய முடியலன்னு காரைக்குடியில் ஒரு பொம்பளைய வச்சுருந்தேன், மசுரை பிடுங்கி வச்சிருந்தேன். ஹலோ,
அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரசு நெல்லு வச்சிரு நல்ல கூடம் 10 பேரை வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகுமப்பா குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகுமப்பா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அதை யாரும் கேட்கல பிடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்தோம் நம்ம எண்ணி பார்க்கல அதை எண்ணி பார்க்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன் அண்டா குண்டாமையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன் குண்டாட்டி தோட்ட கலட்டி அடகு வச்சு குடிச்சு புட்டேன் பொண்டாட்டி தோட்ட கலட்டி அடகு வச்சு குடிச்சு புட்டேன் எல்லாமே முடிஞ்ச விண்ணே குடலம் தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச விண்ணே குடலம் தாண்டா வெந்தது 25 வருஷமா இந்த உலகத்துல எதுவுமே பெருசு கிடையாது இந்த சரக்கு தாண்டா உலகம் ஒன்று காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகாம வெறும் வயிற்றுல குடிச்சு புட்டு வீட்டில் படுத்த அந்த ஒத்த தமிழனுக்கு பார்வை இப்போ மங்குது ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரசு நெல்லு வச்சிரு நல்ல குடம் 10 பேரை வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கும் போகுதுன்னு ஆண்டவா சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தான் மேல பறந்தோம் இருக்கிற விஷமிதுடா இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அதை யாரும் கேட்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாமையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்து அவங்க இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது நமக்காக இருப்பிடம் கொடுத்து சொத்து வத்துக்களை சேர்த்து வச்சு இப்படி தாண்டா வாழணும்னு வழிகாட்டுன எங்க முப்பாட்டங்க சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சது போதும் முன்னே பிறவி என்பது ஒரு தடவை தான் இனிமேல் யாரும் பிறக்க போறது கிடையாது அடுத்த பிறவியில் நான் வந்து பப்புன்னு போட போகிறது கிடையாது இருக்கிற வரைக்கும் எங்கள் அண்ணன் தம்பிகளெல்லாம் இந்த குடியை மறந்து நீங்கள் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்க நன்னே இதில் லேசு வாசா நாடகம் பார்க்க வரும்போது மண்டை காய் முன்னு கட்டிங்கி ஒரு கோட்டரை போட்டு வந்த ஆளுக்கு இந்த பாட்டை என்ன மாதத்துக்கு பாடுனியா இவன் கொடுத்த ரூபாய்க்கு நடிச்சிட்டு போவேன் கண்டாளி மைன்னு கூட வைவேன் அப்படி வஞ்சாலும் உன் பாதம் தொட்டு கேட்டு இந்த குடியே ஒரு 4 பேராவது விடுவேன்னு சங்கம்பட்டி மேடையில் இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன்
நல்ல கிரீசு வண்டி வச்சிரு 4 மரசு நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. எங்க ஆத்தாக்க தட்டுது இந்த பாட்டு எங்க தாய்மார்களுக்கு பூரா சந்தோஷமா இருக்கும். அப்படியாவது நம்ம புருஷன் திறந்து வாடுறான் அந்த பையன் வாடுறான்னு. ஆத்தா உங்க வீட்டுக்காரர் உன் தலையிலேயே 100 சத்தியம் பண்ணியிருப்பார். இனிமேல் குடிச்சா நீ செருப்பு கொண்டு அடின்னு தாலியை கொண்டு வந்து பீரோவில் வை நங்கு சத்தியம் பண்ணியிருப்பார். பிள்ளைய போட்டு தாண்டியிருப்பார். எவ்வளோ நீங்கள் சத்தியம் பண்ணாலும் அதுலேயும் ஊருக்குள்ளே சில பேர் தூண்டி விடுவாங்க. தூத்துக்குடி பக்கம் ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு ஆள் இருக்காராம். ஆலமரத்துலேயே உட்காந்துருப்பாராம்ப்பா. அவர் போன உடனே நம்மளை மூஞ்சில் எச்சியை துப்புவாராம். துப்பி விட்டு ஒரு கவரை கட்டுவாராம். அதோட குடியை மறந்துடுவோம்மா. இவனை அங்கே போயிட்டு அவர் துப்புன மாதிரி துப்பி ஒரு கயிறை கட்டிட்டு இங்கே வருவேன். வர்றதுக்குள்ளே பயில போனால் ஊருக்கு அம்மாயில் கறியை திறக்கி வச்சுருப்பாங்க. பக்காடி லெமன் இருக்கு 4 போடணும் அந்த கயிறை கட்டி விட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் எத்தனை கோயிலுக்கு சத்தியம் பண்ணனாலும் நீ எத்தனை பிள்ளைய போட்டு தாண்டினாலும் இந்த குடியை நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கு இந்த பாலா போன மதுவை ஒழிக்க முடியும். அதே உண்மை. என் தம்பி அழிச்சிட்டேன். சரி ஆம்பளை எல்லாரும் குடிக்கிறோம்னு பெருமையாக சொல்கிறோம்ல. பொம்பளை அளவு குடிக்க ஆரம்பித்தா நம்ம நிலைமையை பாரு. கொலை அந்தோக புரிஞ்ச நிறைய போதில் போய் பொண்டாடிக்கு நேரம் நெஞ்சுக்கு கையிலே கட்டிக்கிட்டு என்னடி கொம்மான்னா அது சேலை எடுத்துக்கிட்டு என்னடா கோத்தா அது தண்ணியை போட்டு என்னடா கோத்தா. அப்புறம் பிள்ளைய உரம் ஆத்தா அம்மானு சோத்து காலுக வேண்டியதேன். என்னையை பொறுத்தளவு தமிழகத்தில் பிறந்த வீர தமிழச்சியை கோயில் கட்டி கும்பிடலாம். அதுக்கு மாதிரிலாம் முடியவே முடியாது. ஒரு உள்ள கைதட்டல் அதுக்கெல்லாம் ஆந்திராவாடா. நகரப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை எம்ஜிஆர் குட்டை சசிகுமார் அண்ணன் சார்பாக 501. தம்பி நீ கொடுக்க வேணாம் போப்பா. அப்பையிலேருந்து நீட்டியா உள்ள வைக்கிறேன் ப்ரோ. ஐயா கும்புறான்டா வேணாம்டா. என் நகரத்திலும் பொன்னமராதிக்குரிய மதிமரியாதைக்குரிய புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி தாலுகா மரவாமதுரை கிராமத்தைச் சேர்ந்த சங்கம்பட்டி கிராமத்திலே ஊர் அம்பலம் மதிமரியாதைக்குரிய கோவண்ணா பழனியாண்டி முன்னாள் கவுன்சிலர் அவர் தலைமையிலும் ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ சித்தி விநாயகர் இளைஞரணி குழுவினால் நடத்தப்படும் 2ஆம் ஆண்டு. இந்த 2ஆம் ஆண்டு 2000 ஆண்டுகளாக தொடரும் என்பதை இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன். தொடரட்டும் அன்பு இளைஞர்களே. எத்தனையோ ஊர்களில் நோட்டீஸ் வாச்சிருக்கேன் ஐயாக்களா. அத்தனை ஊர்களையும் ஒரு ரசிகர் மன்றம் சினிமா நடிகரை வச்சு இல்லை சமுதாயம் சார்ந்து இளைஞரணி வச்சுருப்பாங்க. முதல்ல சாமிகளை பூரா இங்கே பார்க்குறேன். என் தம்பிகளை சும்மா சொல்லக்கூடாது. சரி சித்தி விநாயகர் இளைஞர் நடிப்பு மன்றம் சூப்பருங்க ஐயா. நன்றி நன்றி. RMS முருகேசன் திமுக பொன்னமராதி வடக்கு ஒன்றிய சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ஸ்ரீ செந்திலாண்டவர் பொதுநல அறக்கட்டளை சார்பாக ரூபாய் 1001. நன்றி அன்பு உறவுகளே. இன்றைய தினம் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா பாதுகாப்போடு அனுமதியோடு இந்த சங்கம்பட்டி சித்தி விநாயகர் இளைஞர் நற்பணி மன்ற குழு நடத்தினாலும் வெளியூர்லேருந்து நாங்களும் இந்த ஊருக்கு வர்றோம் நாடகத்தை பார்த்துட்டு போகிறோம்னு சொல்லி வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக் எனும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அதே விமர்சையாக நடைபெறும். 2 பேரப்பா பேசிடுவீங்களே என்னப்பா. RMS முருகேசன் சார்பாக கவிதை குமார் அந்நியார் சார்பாக என்னதே அனன்யாவா சரி அதத்தான் அப்படி எழுதியிருக்கியா சரி அனன்யா சார்பாக 401. ரொம்ப நன்றி அண்ணே. இந்த கதம்ப நாடகம் சொல்லும் போது எல்லாரும் 2 பேராக பேசியிருப்பிய. கதம்பம்ன்றாங்களே ஒரு 16 மூலம் கட்டி விற்றுக்கிட்டு இருப்பாங்களா. கதம்ப நாடகம்னா 3 பப்புன்னு 2 டான்ஸ் தான். நாங்கள் வாட்டுக்கு நடிச்சுக்கிடுவோம். நாங்கள் வாட்டுக்கு உள்ளே போவோம் வருவோம். நான் வந்து பொழுதுன்னைக்கு வருவேன். நான் தான் பிஆர்சி கண்ட்ரேட்டு போயிட்டு வருவேன். மருதமணி டிரைவர் ஒரு தடவை வருவார். ஆல்ட்டு போட்டு போயிடுவார்.
இன்னொருத்தர் இருக்கேன் டயர் கலட்டுருவேன், அவன் இந்த பூவரசி ஆள் பார்த்தீங்கன்னா 8 எருவு மாடு சென்னையாக இருந்த மாதிரி இருப்பேன். மடு அல்லும் போன வாரம் சீம்பால் மட்டும் 8000க்கு விற்றேன். அந்த மாட்டுக்கு பிறந்தவன் தாண்டாவேன். ஏலே ஒரு மிருதங்காரன் இப்போ தாண்டா உடனே பார்க்குறேன். மிருதங்காரன் மட்டும் கிடையாது ஐயா, பக்கமேல கலைஞர்களே, நீங்கள் 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே இது பண்ணுறியாப்பா. நீங்கள் நல்லா இருக்கணும் தாமியலாம். நீங்கள் 3 பேரும் உன்னேத்தான் சொல்கிறேன் கொங்கா பையமேனே. எப்படியா சவுண்டா காணா மணி மிருதங்க வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறேன் அது மாதிரி வாசி சிரிச்சுக்கிட்டே கண்ணா 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 அப்படின்னா பார்க்குற ஆளுங்க ஆடாடா அந்த மிருதங்காரன் அப்படி சிரிச்சுட்டாண்டி. பொம்பளையாலாம் பேச 100 நாள் வேலையில் மிருதங்காரன் பட்டை ஓட்டு மசுரில் ஆட்டாலும் சிரிச்சுட்டாண்டி. அப்படி சொன்னால் நீ நல்லா இருப்ப. எப்போ பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டில் செயின் அக்கறைய மாதிரி எப்போ பார்த்தா அந்த இப்படிதான் இப்படியே வாசிக்கிறானே. ஐயோ உன வச்சு இந்த கம்பெனி நடத்தி எதில் விட்டேன் வாயில. இன்னைக்கு வேணாம் புதன்கிழமை வாங்க. இந்த என்னடா நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதமணி அவர்கள் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து உடம்பு கனத்தாலும் உள்ளத்திலே நகைச்சியை ஊட்டக்கூடிய அன்பு தம்பி புதுக்கோட்டையைச் சேர்ந்த பூவரசன் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தண்டலாக நடிக்க காத்து கொண்டார். நாட்டிய தாரகைகள் நடன மங்கைகள் பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுக்கோட்டையைச் சேர்ந்த விஜயா அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு தான் புதுசாக வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாம்பு டான்ஸு, கலாசை கவுறது எல்லாமே செய்யும். கலாசை கவுறது, மண்ணை வாரி தூத்துறது. அந்த புள்ள வந்துச்சுன்னா அந்த மேடை கடையெல்லாம் சல்லிலாம் பிடிங்கிடும். அருமையான ஆட்டக்காரி புதுக்கோட்டை ரஞ்சனி அவர்கள் மற்றும் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்தோம். ஆறுமுனிய கலையரசு எத்தனை பேச்சுக்கள் யார் பேசினாலும் தன்னுடைய குடும்பத்துக்காக எதையும் தாங்குகிறான் இந்த உலக்க. என்னடா பண்றது? என் தம்பி மணிகண்டே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். என்ன திங்கிறத குறைக்கணும். அசால்ட்டாக திங்கிறேன். நேற்றுலாம் வீட்டுக்கு அன்பாலயத்துக்கு போயிட்டேன். போனாடு சொல்கிறேன், இன்னைக்கு 13 உளுந்த வடையும் ஒரு பருப்போட எடுத்துக்கிட்டேனேன்றேன். நான் சொன்னேன் அந்த எண்ணெய் சட்டியை தூக்கிட்டு போய் கருவில் வச்சுட்டு திங்க வேண்டாம் நான் தின்னி குதிமையன். ஏன்னா அன்பு தம்பி ஏன் ஃபீல் பண்ணுறீங்க ப்ரோ? சம்பளம் வேணுமா வேணாமா? ஃபீலிங்ல இல்லண்ணே. ஃபீலிங் இல்லையாண்ணே? பின்னாடி ஒரே கரைச்சலா இருக்கு. இதை முதல்ல விரட்டி விடுனே. இதை இம்சையா இருக்கு. எறும்பு சாப்பிச்சா போட்டு விடு. இருந்துட்டு போறாப்பா, காசு கொடுக்குறோப்பா. ஆமாம் ஐயா கொஞ்சம் தள்ளிக்கங்கய்யா, அவன் பாவம்யா. இல்லைன்னா அவனை போக சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து 2 வாட்டு கட்டிப்பிடி வாசிங்கய்யா. ஐயா விழா கமிட்டி ஐயா, சித்திவனார் ஐயா, இளைஞர் ஐயா, இந்த சைடில் நிற்கல போக சொல்லுங்க அம்மா, அவங்க பாவம். எதுக்கு இங்கே நிற்கிறீனே தெரியலையா ஐயா அத்தனை பேர்? இல்லைன்னா அவனை கூட டேபிளோட தூக்கி விடு, மண்டை கண்டை உடஞ்சி நாடகம் நிற்கட்டும். அண்ணே பெட்ரோல் கொண்டு வீச முடியுமாண்ணே? ஏன் மேலே காவல்துறை எங்கள் அண்ணன் வந்திருக்காங்க. காவல்துறை அதிகாரி ஐயா எங்கள் அண்ணன் தான் எஸ்ஐயா வந்திருக்காரு. அண்ணன் துப்பாக்கி இருந்தால் என்னை சுடுனே. என்னால் தாங்க முடியலப்பா. உள்ளே போட்டா எடுக்கிற வர்ற ஆளு போட்டா எடுக்க வாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை. நான் சும்மா இருக்கும்போது என் தலையில் கூட ஏறி எடு. நீ தண்ணியை போட்டுக்கிட்டு 1/2 கிலோ போயலை உதட்டில் வச்சுக்கிட்டு இப்படி வர்றேன். அல்லே போட்டோ எடுக்கலே பக்கத்தில் வர்றேன். ஐயோ நாய் விட்ட ஓட்ட வாடா. பக்கத்தில் வந்துட்டு அண்ணே முத்தம் கொடுக்கணும்னு ஒருத்தன் இப்படியே கடிச்சு மசுரை எடுத்துகிட்டு போயிட்டேன். உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? என் அன்பு தம்பி ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது. உண்மையிலே இவன் குரலுக்கு நான் அடிமை. தேவா சார் வாய்ஸ் அப்படியே இருக்குப்பா. அப்படி யாரும் சொல்கிறாங்கன்னு நீ பாட்டு விஜய் டிவி போயிடாத. நமக்கு உள்ள டிவி இந்த டிவி போதும். இப்போ சிரிக்கிறேன் பாரு, இங்கே வரு. ஆஹா என்னடா 30 வல்லக்கானா. என் அன்பு தம்பி எத்தனை பாடல் பாடினாலும் அம்மா பாடல் பாடுறதுக்கு சூப்பர். அம்மானா நீ போதும். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் 6 மணியும் பெண் பாடல். மணி அம்மா பாட்டு
ஹலோ, ஏன்பா நீ அழுகுற? எனக்கு ஃபீலிங்கா இருக்குண்ணே. அதுக்கு ஃபீலிங்கா இல்லை, நாளைக்கு எத்தனை அப்பம் திங்கலாம்னு ஃபீல் பண்ணுவேன். ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாருவ ஸ்டைலே. சிக்குவாலா என்னப்பா? சிக்குவாலா நக்குவாளா? மயிலே ஓகே அடி தூளே. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே. என்ன பார்த்தா ஐயா நீ திங்கக்கிழமை சட்டி ஓடாம வேலைக்கு போயிட்டியாடா. உன் சட்டி தான் ஈரமாகும், நீ போட்டிருந்த கோமனம் என் பேம்பஸ் ஆகும். இலை நொப்பம் உண்ட நாடகத்துக்கு நீதான் அழுகிற நாதத்துக்கு வந்தியா கேதத்துக்கு வந்தியா? சிக்குவாளா நக்குவாளான்னு பாட்டு பாடுப்பா. பொன்ன போலாத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி ஆறாது, சொன்னால் துயர் தீராது. சொல்லி சொல்லி ஆறாது, சொன்னால் துயர் தீராது. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. வெட்டியில ஊர சுத்தும் வேலையத்த மகனும் உண்டு. வெட்டி பைய என்ன போல எத்தனையோ பேரும் உண்டு. கெட்டு போன மகளும் உண்டு, தட்டு கெட்ட தங்கையும் உண்டு. கேடு கெட்ட தந்தையும் உண்டு, கூறு கெட்ட தாரமும் உண்டு. கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா, கெட்டு போன தாயி எங்கும் இல்லவே இல்லை அடியாத்தா. பொண்ணை போலாத்தான் என்ன பெத்து போட்டான், நம்மளை பெத்தாத்தான் கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி ஆறாது, சொன்ன கதை தீராது. சொல்லி சொல்லி ஆறாது, சொன்னால் கதை தீராது. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, கண்ணீரத்தான் பார்த்தா, கண்ணீரத்தான் பார்த்தா. ஒரே பாட்டில் மசாலா சாமானுக்கு காசு வாங்கிட்டானே. கடமலை அம்மா வட்டி மின்னல் பாய் சார்பாக 301 சொன்னேன். 50 ரூபா தருவேன். என் தம்பி இல்லாட்டா நான் தரேன்டா, போப்பா. என் தம்பி வந்ததே பரிசுப்பா. நகரவட்டி ஜல்லிக்கட்டு பேரவை முப்புள்ளி ஆனந்த் சசி எம்ஜிஆர் குட்டை பாட்டிவாசல் புகழ் சார்பாக ரூபாய் 501. இப்பத்தான் ஒருத்தன் மாட்டினேன். கோவை ஸ்பீடு ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ்னாலே ஸ்பீடு தானடா, இங்கே வாடா. கோவை ஸ்பீடு ஆம்புலன்ஸ்
சரவணன் சார்பாக 101. அவன் எழுதுனது என்னதுன்னே தெரியலடா. சரி முருகா டிஜிட்டல் ஆடியோஸ் உரிமையாளர் பழனிசாமி சுப்பராயவட்டி பழனிசாமி அண்ணே. சரி முருகா டிஜிட்டல் ஆடியோ சார்பாக 501. நன்றி உறவே. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோடகிரி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன். எந்த கெட்ட வழக்கம் இல்லாத ஒரு மாமனிதன். அடுத்த பிள்ளை வரந்துச்சுன்னா இவனை சேனை வைக்க சொல்லுங்க. பிள்ளை பெரியாஜிபத்திலே எந்திரிச்சு வெத்தலையும் புயலையும் போட்டுக்கிருவேன். அருமையான வளப்புடா. ஏப்பா அவன் எச்சியை துப்பு வைப்பேன். யாரும் ரஸ்னா ஜூஸ்ன்னு குடிச்சு போறாதியாப்பா. அவன் எச்சி ப்ரோ. எங்களது கோயில்பட்டியை சேர்ந்த புகழ்பெற்ற எத்தனை பேர் இருந்தாலும் இவனுக்கு ஒரு புகழை ஊட்டி விட்டு சென்றார் விஜய் டிவி சீரியல் ஹெட்டு சந்துரு சார். உலக கப்ளிங் மண்டையன் என்ற புகழ். ரொம்ப பெரிய கவுன்சிலர் நிற்கிற மாதிரி தான். நீ அடிக்கிற அடியில் பாரு. இந்த வந்துருச்சு என் சிங்கம். அரை மணி நேரம் உரையாட்டுப்பா. ஆமாம் ஆமாம். கடவுள் ஒரு சிலருக்குத்தான் கல்வி அறிவை கொடுப்பார், ஒரு சிலருக்கு செல்வத்தை கொடுப்பார், ஒரு சிலருக்கு பொன்னும் புகழையும் கொடுப்பார். ஆனால் கடவுள் தன்னுடைய குணத்தையே கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் எங்கள் அண்ணன் எம்கே ராதாகிருஷ்ணன் மட்டும்தான். அது என்ன குணம்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவருக்கு உதவக்கூடிய மனம். உதவி செய்வது யாருக்குமே வராது, யார்கிட்ட வேணாலும் இருக்கும். ஆனால் அவரால் பல குடும்பம் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. அண்ணனுக்காக கோவில்பட்டி ஆர்எம்எஸ் முருகேசன் பொன்னமராவதி வடக்கு ஒன்றிய சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் அலுவலக 501 அன்பளிப்பு. நன்றிண்ணே. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரேன். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் என் தங்கங்களா, உடம்பிறப்புகளா, ரொம்ப ரொம்ப நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிரி குமரன் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை செய்வார். செல்வம் அடிச்சு விடுப்பா. சூப்பர். ஸ்ரீ சித்தி விநாயகர் இளைஞரணி இந்த நாடகத்தை நடத்துறிய ரொம்ப சந்தோஷம். இந்த நாடகத்துக்கு டீ செலவு மட்டும் எப்படி 32,000 ஒருத்தன் கொண்டு வந்துடுவேன். தூக்குச்சட்டியாக கொண்டு வந்து உள்ளே இறச்சிட்டு இருக்கானடா. வாழ்த்துக்கள் ப்ரோ. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அதிரடி எங்களுடைய அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார்கள்.
போதும் கைதட்டலாம். அருமையான அடி, அவன் சொந்த அடி தான் இதெல்லாம். ஆஹா நகரவட்டி ஜல்லிக்கட்டு நாயகன் RMS முருகேசன் முப்புள்ளி ராஜா சார்பாக ரூபாய் 501. நன்றி தங்கங்களா. இவன் இந்த 100 ரூபாயை வச்சுக்கிட்டு 300 தடவை எந்திரிக்கிறேன். வேற எதுவும் அரும்பாறது புறப்பட்டுருச்சா? நான் தரேன்டா 500 ரூபா, நல்லாடுறா. இங்க வா. என்ன ஊரு? முங்கம்பட்டியா? முங்காம்பட்டி. கணேசன். சரி இங்க வா, ஏபிசி சொல்லிட்டு போ. சரி போ போ என் தங்கம். இங்க வாரு, யூசந்திர கப்பா பிச்சு எழுதியிருக்கத. சங்கம்பட்டி வாடிவாச புகழ் அமரன் குரூப் சார்பாக ரூபாய் 501. எத்தனை தாள கலைஞர்கள், நாடக கலையில் எத்தனை தாள கலைஞர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாளம் இல்லை என்றால் நாடக கலை சப்புன்னு தான் இருக்கும் பாடல்கள்லாம். எங்கள் அப்பா தான் யூடியூப்பில் பார்த்துட்டு சொல்லி என்னை சத்தம் போட்டார். அடே எம்கேஆர் என்னப்பான்ட்டேன், அந்த தாளம் போடுற நீலகண்டனை யாரா நினச்ச தெரிலப்பா. ஆரஜமங்கலம் பக்கத்தில் அவங்களுக்கெல்லாம் எத்தனை ஏக்கர் நிலம் கிடக்கடா, பெரிய குடும்பத்து பையடா. இன்னைக்கு இந்த கலையை நம்பி வந்துட்டு அவங்க அப்பா வேணாம்னு சொன்னதுக்கு டவுசர்லாம் அவுத்து போட்டு ஓடியான்ட்டானா சின்ன வயசுல. அப்பா அப்படிலாம் சொன்னுச்சானே? ஆமாண்ணே, பெரிய குடும்பத்தாள். எங்கள் அண்ணனை எத்தனை மேடையில் நான் விளையாட்டுக்காக பேசியிருக்கேன், இனிமேல் பேச மாட்டேன். பேசாதண்ணே, பாவம்னே. இனிமேல் பேச மாட்டேனே. மன்னிச்சுக்கிட்டியாப்பா, எனக்கு தட்டி கொடுக்கறதுக்கு வந்துட்டியாடா கோத்தா. வாடா வாடா என் தங்க. பேச மாட்டேன்னே, கோத்தாவும் வாங்குற. எங்க ஆத்தா ஆத்தாவும் கூட பந்தவங்க, அதே உங்க ஆத்தா எங்க ஆத்தாங்க கோத்தா. சர்ரா கோத்தா. நம்ம ஆத்தா நம்மளும் கோத்தா தான்டா. சரிடா. உண்மையிலே எந்த ஒரு பிள்ளையா இருந்தாலும் அதை வளர்க்குற தாய் தகப்பனை பொறுத்த இருக்கு. எங்கள் அண்ணன் பிறந்த நேரம்தான் எங்கள் பெரியப்பா ஒரு பிளேட்டு வாங்கி விட்டார். அந்த பிளேட்டுக்கு பேர் ஐயோ கம்பெனி. ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. நீ பிறந்த நேரம் அப்பா சொன்னார்ண்ணே. கிட்டத்தட்ட 30 வருஷமா எங்கள் பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் பிள்ளை கிடையாது. ஐயோ கம்பெனி 30 வருஷம் கழிச்சு பிறந்ததே எங்கள் அண்ணன். நீண்ட நாள் நேர்ந்தும் பிள்ளை இல்லைன்றனால எங்கள் அண்ணனுக்கு பேர் வச்சாங்க பாரு, நீலகண்டேன். உன்னைய வளர்க்க அம்மா அவ்வளோ கஷ்டப்படுச்சாமனே. 100 ரூபா சேர்த்தருவன்னு நடிக்கிறேன் பாரு. இவர்களெல்லாம் வாச்சாங்க அவங்களுடைய தொழில் சிறக்கிறதுக்காக. நீனும் இந்த தாளத்தில் என்ன முடியுமோ அந்த மாதிரி கிச்சு கிச்சுன்னு அடிச்சு விடு. நான் பாடுற பாட்டு கரெக்டாடி. பாடவே இல்லடா வெண்ணமனே. இன்னைக்கு என்ன பண்ண போறியோ எனக்கு தெரியல. மதினி ஏலே பாட விடுங்கடா. நீ பாடுறா. தம்பி நீ சிரிக்க கூடாது, நான் அரைச்சு விடுவேன். அப்புறம் நீ வந்து அக்யூஸ்ட் மாட்டிக்கிட்ட. ஐயோ இவங்க தான் ஜாமீன் எடுக்க போறாங்க 3 பேரும். மதினி நம்மத்தோட வாரே. என்னடா பல்டாக்கிட்டு லைட் அடிச்சு பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க? பேப்பாய் மைனை பார்த்தாடா. எத்தனை புல்லு சொத்த புல்லு. மதினி மதினி பாட்டுக்கு என்னடா இப்படி தலைமுறை? கடல்ல கொல்ல ஓரத்தில் ஊரார். தம்பி அவங்க சிரிக்கணும், நான் ஒரே எத்த மடுவில் ஏற்றி போறேன். அப்புறம் எனக்கு சிரிப்பு போடுதுடா வெண்ண. ஊரா நடு சாமத்தில் சாமந்தி பூ தா 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 காரு போறத பாருங்கடா. கும்மிக்கு தலை போட்டு இருக்கேன்டா. தம்பி கேரளா பாட்டு நீயே கேட்டிருக்க மாட்டேன். கேரளா பாட்டு கேட்டா போடு. நான் கிழக்காத்தா சந்தன மேரம் வெகுவே ஆத்தி
நகைச்சுவை அள்ளிட்டானடா மதுரை முத்து மாதிரி. வாங்க என் புத்துரு வாங்க. அடிக்க மாட்டேன் அண்ணே, வாப்பா என் தங்க வாப்பா. இத இப்படி பாடும்போது கீழே ஓட சொன்னேன் பாரு, அவனை மட்டும் சொல்லுங்க தங்கா. விசிறி மறப்பானா? கிழக்காத்தா சந்தன மாற வெகு வேகமா போத்திருக்கோ, பூப்பறிக்க போகலாமோ விமானத்தில் பெட்டலமோ தில்லேலோலே. எல்லா பாட்டுக்கும் அப்படியே பஜனை குத்துறான்டா. வெள்ளிக்கிழமை பஜனைக்கு வாயா போடு, வெள்ளிக்கிழமை பஜனைக்கு பஜனைக்கு போறவன் தானா கண்டுபிடிச்சிட்டா. அப்ப மட்டும் கம்பு கூட்ட தூக்குறியான் பாரு, சுண்டலை ஒழிச்சு கொண்டு வர்றதுக்கு. சாமி வரப்போகுது, மீண்டும் சாமி வரப்போகுது. சார் போய் ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் ஒரு மாதிரி இருந்துச்சு போகுது. என்ன இந்த பொம்பளையால ஊர இப்போ பக்கத்தில் இருக்க ஆளுகளை பார்க்குங்க. ஐயே அப்பா இவ பக்கத்துல உட்காந்தான், இவன் மங்கு மங்குன்னு சேலையை உறிஞ்சு குடிப்பாளே, நம்ம வேற பிடிக்கிறோமே. சாமி வருவது எல்லாத்துக்கும் வராது. ஆமா, ஆம்பளை ஆளுக்கு பெரும்பாலும் யாருக்கு பொண்ணாட இவங்களுக்கு எல்லாத்துக்குமா. வாங்க பொண்ணாட பற்றி விடுங்க, அப்புறம் சாமியை கூப்பிடுவோம். கொஞ்ச நேரம் கருப்பு அங்கே இருப்பான், அந்த வரேன். என்ன பொண்ணாட ஒருத்தர் பொம்பளை பிள்ளை ரூமுக்குள்ள வராங்க? அதானே நான் பாவாடை விட உருவிட்டு வர போறேன். அவன் பேர் என்ன? தினேஷ் ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்ய விட. வினோத், எங்க அப்பா உன்னை நோத்தவங்கம்னு சொல்றேன்டா. வர ஞாயிற்றுக்கிழமை புலந்துறேன்டா அவனை. கோயிலாவை காணாமண்ணா. அது வேற மொட்டாட்டிப்பா. இது நம்ம கம்பெனி ஆளுங்க பூரா காலையில் போய் செங்கக்கல்ல இருப்போம் நாங்கள் எல்லாரும். ஹலோ, இங்கே வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களை வரவேற்கும் விதமாக எங்களது சங்கம்பட்டி ஸ்ரீ சித்தி விநாயகர் இளைஞர் குழுவினால் நடத்தப்படும் 2ஆம் ஆண்டு நாடகத்தை முன்னிட்டு நாடக கலைஞர் அத்தனை பேருக்குமே பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறாரு. ஆமாம், எனக்கு போடுறாங்க. வாங்க. யானை கதை பயலுகட்டா. 6 மணி சக்கரவர்த்தி தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்கத்து கொண்டிருக்கும் கோயில்பட்டி செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்தி எடுத்து கொண்டிருக்கும் ஏகே அருள் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாளம்பத்திற்கும் நீளமாக அங்கிட்டு போய் ஒரு சாச்சு கண்டேன், நீலகண்டேன் பயலுகட்டா. ஹலோ, சங்கம்பட்டி அமரன் குரூப் சார்பாக எம்கேஆர் அண்ணனுக்கு பொன்னாடை போதி கௌரவப்படுகின்றது. நன்றி சங்கம்பட்டி அமரன் குரூப்ஸ். என் அன்பு உறவுகளே, ஒளிவரிக்கு தெளிவாக ஒளிவொலி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது தென்மலை சவுண்ட் சர்வீஸ் நகரப்பட்டி. வாங்க. அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. சார் பொண்ணு கொஞ்சம் வை அப்போ. ஹலோ, யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற 1 2 3 4 5 6 7 பேருக்கு பதிலாக ஒரு ஆள் மொத்தமாக மூட்டையில் கட்டிட்டு போடா. இங்கே வாடா. யூடியூப் 7 பேர்த்துக்கும் 7 துண்டு கொடுக்க வேணாம். இந்த கேமரா மறைச்சு கட்டி விட்டு வந்துரு, மாட்டுக்கு கழுத்தில் கட்டின மாதிரி. என் தம்பி வந்துட்டேன், அலெக்ஸ் பாண்டி. அலெக்ஸ் தம்பி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் கொடுப்பா. அப்புறம் கட்டி குளிக்க இல்லாமல் முண்டை மாத்திரி வாங்கி அவங்க. அவன் வாங்கிட்டு போக வந்தேப்பா. வெந்தாப்பா அவன் தான் அத்தனை டீமுக்கு கட்டு. எங்கிட்டு எதை கொண்டு ஓடுவேன்னே தெரியாது. எஸ் நோ ஆதி ஒரு காலம் சங்கம்பட்டி கிராமத்தில் எங்கள் ஐயாக்க உள்ள காலம். எல்லாரும் நினைக்கிறீங்க இந்த கிராமத்தில் தான் நமக்கு பூர்வீகம்லாம் நினைக்கிறீங்க. கிடையாது. பாட்டம் போட்டேன் காலத்தில் பிளப்புக்கு வந்த ஊர் தான் அந்த ஊர். வரலாறை பிரட்டி பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும்.
அப்போல்லாம் ஜாமி இல்லாமல் கிழவியும் நம்ம குழந்தைகளையும் பாதுகாக்கப்பட்ட பாடு கிழவனுக்கு தான் தெரியும். அதிகாலம் ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த இந்த சாமி பூரா இந்த சங்கப்பட்டி மக்களை காத்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வமெல்லாம் துடியாக இருக்கா. வீரம் குறையாமல் அதே வீரத்தோட காக்குதா. இதை மனுஷன் மனம் மாறி கிடக்கிற மாதிரி சாமி மனம் மாறி கிடக்கா. சாமி அழைக்க போகிறேன். ஹலோ ஹலோ. சேது 14 சேது நல்ல 14 பொல்லாத சிவகங்கை நாடு. என் சிவகங்கை சீமையாண்ட தலைய வெட்டுனதுனால உனக்கு வெட்டுணையாக அலின்னு பேரு வச்சு என் கொல்லங்குடி மண்ணை காத்து கொண்டிருக்கின்ற என் வெட்டுடையாக அலியம்மா கொஞ்ச நேரம் அனுபவரையாம உன் கொல்லங்குடி எல்லைய வெட்டு கொஞ்ச நேரம் அந்த சங்கம்பட்டியில் உள்ள உன் தங்கச்சி ஒளிய நாயம்மாவையும் இந்த அடைக்கலங்காத்த சாமியை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி பொட்டலில் என் கொல்லங்குடி வெட்டுடையாக அலியம்மா கொஞ்ச நேரம் நீ மகுடி ஓட்டு விளையாட எந்திரி ஓடி வாதாயி. அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த பொன்னமராதி ஏரியாவில் நீ தரும முடினும் பேர் வாங்கினப்போ பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையம் கூப்பிட்டா என் பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா. பாண்டி முனியா மேலமட கம்மாயா என் பாண்டி துதுவோடு ரெட்ட கதவுடா. நீ மேலமட கம்மாயா உனக்கு கலங்கு பாசானந்தாண்டா உனக்கு படுக்க. நான் தண்ணியில விளையாண்டு நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன் என்று சொல்லி நீ தங்கியிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முன்னி நீ ரோஜாக்கார தங்கமுடா. நீ தாமதிச்சட கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணியை விட்டு இந்த சங்கப்பட்டி சாமிகளை கூட்டிக்கிட்டு நாங்கள் வீரம் குறையலைன்னு கொஞ்ச நேரம் நீ விளையாட எந்திரி. எந்திரா குடிக்க உரலில்லே ஐயா. சங்கப்பட்டி எங்க கிளவங்க ஆண்ட நாளை இல்லை உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே. ஓடி வாடா. கையெடுத்து நிம்மதியா கும்பிட சாமி இல்லை. பிறப்ப நல்லா பிறங்கோடியக்கிறேன் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்ட போறேன். இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லை இன்னும் முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மாண்டு போயிரமுன்னு 12 வருஷம் இந்த சீமையில் பாராமலையில் பஞ்சம் போகுது. இந்த சங்கம்பட்டி கம்மாகரையெல்லாம் கல்லும் புல்லும் மேயுதுடா. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில் மக்க வளர்க்க போறேன். நான் எப்படி இந்த பஞ்சத்தில் நான் புள்ள வளர்க்க போறேன். பஞ்சம் தாங்கலே ஓடி வாடா. கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமியே. அப்ப கிழவனுக்கு சாமி இறங்கி தலைய குளிக்க ஆடையில இந்த சங்கப்பட்டியில கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயம்மா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலி கீரை உடுங்கி இந்த மக்க வளர்க்குறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா. என்ன நினைக்கிது இந்த ஜங்கம்பட்டி சாமி ஊரா என்ன நினைக்கிது என்ன நினைக்கிறாக. நீ ரோசக்கார தங்கமுடா அழுயர விச்சருவா உண்டு. இந்த 18 ஆடர்களையும் நீ படிக்க டாக்குனதுனால என் 18ஆம் படி பெரிய கருப்புன்னு உனக்கு பேரு வச்சு உனக்கு ரெட்டை சாட்டை தோளில் ஓட்டு 18ஆம் படி கருப்பா கருப்பே ஆடி வந்தா அவன் கோய்ந்தான்னு சொல்லி வருவேன். எந்திரா. என் கருப்பே ஆடி வந்தா துள்ளி வாடா. கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னைய எதிர்க்கிற எதிரிக்கு ஒட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா.
அவன் 1000 யானைக்கு பழங்கொண்ட எகரப்பு கொஞ்ச நேரம் சங்கம்பட்டி மண்ணுல நீ விளையாட எந்திரி காளி முனியையா கல்லிஜரி நல்ல கம்மாயா ஏ பொல்லாத உடமாரமாய் முன்னாடி ஊத்து தண்ணி இன்ன வத்தலடா உன் கல்லிஜரி எல்லைய வெட்டு உன் தங்கச்சி காளியாத்தவ கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் இந்த ஊரு சாமியோட மகிமை அறியணும். ஒளிய நாய் கொஞ்ச நேரம் நீ விளையாட நீ எந்திரி தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாயாதடா உன்னருவா கருப்பே உன்னருவா வாட கட்டுப்பட தங்க நல்ல புடியருவா சாஞ்சாடு வீச்சருவா ஓ வீச்சருவா வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா விளையாடும் உன்னருவா கருப்பே உன்னருவா கள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா விளையாடு வீச்சருவா ஓ வீச்சருவா அகண்ட நல்ல புடியருவா ஆர்ப்பரிக்கும் விச்சருவா கருப்பே விச்சருவா அகண்ட நல்ல புடியருவா ஆள் பறிக்கும் வீச்சருவா வீச்சருவா சொன்ன சொல்லு மாறாதுடா கருப்பே மாறாதுடா சொல்வாக்கு தப்பாதுடா கருப்பே தப்பாதுடா சொன்ன சொல்லு மாறாதுடா மாறாதுடா சொல்வாக்கு தப்பாதுடா தப்பாதுடா சொன்ன சொல்லு மாறாதுடா சொல்வாக்கு தப்பாதுடா கருப்பே தப்பாதுடா சொன்ன சொல்லு மாறாதுடா சொல்வாக்கு தப்பாதுடா தப்பாதுடா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்களம்பு சல்லடமா சாமி சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்களம்பூ சல்லடமா சல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா சாமி சல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரிப்பூவு சல்லடமா சல்லடமா அந்த சட பரஜி வர ஆத்தா பரஜி வர என் ரோஜாக்காரி தங்கமத்தோ உனக்கு முத்து மாறி காளியத்தான் உனக்கு பேரு வச்சது உண்மைதானத்தோ என்ன நடக்குது இந்த குலங்காக்க வந்த பெண்ணடி சாமி என்ன நினைக்கிறாக ஓடிவாமா தாயி ஓடிவாமா ஆடிவாமா ஆவேசமா ஓடிவாமா தாயி ஓடிவாமா அழகு மலை வனக்காடான் கருப்பேன் வனக்காடான் ஆறு பறிச்ச கீகாடான் கருப்பேன் கீகாடை அழகு மலை வனக்காடா ஆள் பறிக்கும் கீநாடு கருப்பு கீநாடு வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கரப்பு வர தாராண்டா தங்க கரப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு மலையா மலை அழக மாமதுர கல்லழகே மலை அழக மாமதுர கல்லழகே சிலையாக இந்த முன்னே அத்தனை சாமியும் சீரிப்பாயுது சிலையாக இந்த முன்னே சீரிப்பாயிராண்டா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கரப்பு வர தாராண்டா தங்க கருப்பு கருப்பு கூட வாடா அதற்கு அடுத்தபடியாக தெல்ல தெளிவாக ஒல்லி ஒல்லி அமைத்து உணர்ப்பது ஸ்ரீ தென்மலை சவுண்ட் சர்வீஸ் நகரப்பட்டி டேனிகுமார் நாடக மேடை உபயம் வே ராமையா யாதவ் நானா வடக்கிப்பட்டி அன்பு உறவுக்கு நன்றி கிரில்கேட்டு உபயம் எம்எஸ் வெள்ளச்சாமி நான் வடக்கிப்பட்டி அன்பு உறவுக்கு நன்றி சாமி வந்தேன்னா மக்களுக்காக அருள் கொடுத்துட்டு மடக்குன்னு மலை ஏறுறதே சாமி எங்கனையே மண்டையாடிக்கிட்டே நின்றேன்னா அப்புறம் நான் என்னென்னு கேட்டு போடுவேன் அப்புறம் ஏன்னா நான் உன் முன்னாடி நிற்கிறது வந்து லூசு போய கிடையாது கோடாங்கி கேட்டேன்னா வரலாறு சொல்ல முடியாது நின்றுக்க சரி சித்து விநாயகர் இளைஞர் குழுவினர் ஊர் பொதுமக்கள் சங்கம்பட்டி நாடகத்தை காண வருகிறவர்கென அன்போடு அழைத்திருக்கிறார்கள் யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பு உறவுக்கும் ஒரு கைதட்டு கொடுக்கலாம் வாழ்த்துக்கள் அன்பு தம்பிகளா உங்களிடம் பேசிக்கொண்டும் நடந்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் ஆனாமதிலிருந்து
தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழிகளை வரலபுரமாக 600 வருஷம் உடமரம் தான் படுக்க 21 வருஷமா அவனுடைய அருள் இல்லை என்றான். நான் இல்லை. கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் இந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சிலியர்காவன் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் என்னால் காப்பாற்ற முடியும். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பாபுனுகாமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் இந்த உரையை முடிக்கிறேன். எங்க ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா எங்க ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. இந்த கதம்ப நாடகம் நிறைய பார்த்துருக்க மாட்டீங்க. இது எப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். நான் போனதுக்கப்புறம் 2 டான்ஸ் வந்து இங்கே ஆடுவாங்க. டான்ஸுக்கு அப்புறம் ஒத்த டான்ஸு உள்ளே போயிடும், ஒரு டான்ஸு நிற்கும். அதுக்கப்புறம் நான் வருவேன். அதுக்கப்புறம் அண்ணன் மருதமணி வருவார். அதுக்கப்புறம் ஒரு டான்ஸை சந்திக்க தம்பி கிருமாடு பூவரசன் வருவேன். அதுக்கப்புறம் கோடாங்கியா நான் வருவேன். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போகணும். இதான் கதையினுடைய சுருக்கமே. 3 மணிக்கெல்லாம் நாங்கள்லாம் வேனில் ஏறிடுவோம். இப்போ நன்றி, வணக்கம். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நம்ம குலசாமி அருளோடு நோய் நொடி இல்லாம 100 ஆண்டு காலம் தாய் உள்ளையா ஒத்துமையாக நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்.